கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்கள் உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். தாவேகா பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்த மேடை அருகே சோடா பாட்டில் வீச்சு. வில்லிவாக்கத்தில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் சலசலப்பு, சோடா பாட்டில் வீச்சு. பொதுக்கூட்ட மேடையில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே சோடா பாட்டில் வீச்சு. குறிப்பாக பெண்கள் இருக்கும் பகுதியை நோக்கி சோடா பாட்டிலை உடைத்து துகள் துகளாக வீசி எறிந்தனர் குண்டர்கள். நாஞ்சில் சம்பத் பேசி கொண்டிருந்த மைக்கை பிடுங்கி ஆவேசமாக கத்தினார் ஆதவ் அர்ஜுனா. சோடா பாட்டில் வீச்சில் ஈடுபட்டிருந்த ஒரு சிலரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யாராயிருக்கும், எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பது ஊருக்கே வெளிச்சம். இருந்தாலும் இப்படி போட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை செய்வதற்கு இவர்களுக்கு எப்படி தான் துணிவு வருகிறது என்று தெரியவில்லை. காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்கள் உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா, எல்லாத்தையும் நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் அதை வச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இங்கே உட்காருவோம். எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? கரூர்ல ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லவில்லை என்றால், இதுக்கு தீர்வில்லை என்றால் நாங்கள் கைது செய்தாலும் நாங்க இங்கதான் உட்கார போறோம். இப்ப நம்ம உட்காருவோம், இங்கே உட்காருவோம். மேலும் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது இந்த சம்பவத்துக்கு முதல் காரணமே திமுக தான் என்று நேரடியாகவே குற்றம் சாட்டினார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு முதல் காரணம் ஸ்டாலின் தான் என்று, குறிப்பாக ஸ்டாலின் தான் இதை நிறுத்த வேண்டும் என்று ஆக்ரோஷமாக கத்திய ஆதவ் அர்ஜுனா பேசிக்கொண்டிருக்கும் போதே கல்வீசியதாக ஒரு நாயை கைது செய்துள்ளது காவல்துறை. இந்த கருத்து ரீதியாக நம்ம வேறு எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செயலை ரொம்ப கண்டிக்கத்தக்கது, செய்யவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை இன்றைக்கி இந்த திமுக குண்டர்கள் செய்கிறார்கள் என்றால், இதே வேலையை இவர்கள் இந்த தாவேகா தொண்டர்கள் கையில் எடுத்தால் என்ன ஆகும் நிலைமை என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ 50 ஆண்டு காலம் நம்ம ஏதோ புடுகணும் கழட்டணும்னு சொல்லிட்டு அலையக்கூடிய இந்த பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இந்த பாசாங்க செய்கிற இந்த திமுகவை செருப்பால் அடித்து விரட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க, எவ்வளவுதான் அடிப்பீங்க? நீங்க நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும்.